எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ப்ரிப்பரேஷனும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எத்தியோப்பியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 இயர்ஸாக வந்து பொங்கலில் வந்து இந்தியன் எம்பசியில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இந்தியன் எம்பசி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்க எப்போ ஆடிட்டோரியம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு டைம் சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களுக்கு February 8 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லேடிஸ்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முளைப்பாரிங்கிறது. இங்கே வந்து எத்தியோப்பியாவில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு முளைப்பாரினா என்னென்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம முளைப்பாரி வச்சு நம்ம இந்த தட்டி பொங்கல் கொண்டாடலான்னு முடிவு பண்ணி நாங்கள் வாரத்துக்கு முன்னாடியே வந்து சாமிக்கு வேண்டி முளைப்பாரியை ரெடி பண்ணி வச்சுட்டோம். செலிப்ரேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடியே எம்பசிக்கு போய் நாங்கள் வந்து தேவையானது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு கோலம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி ஸ்டேஜில் வந்து குழந்தைங்களை வந்து ரிஹர்சல்லாம் பார்த்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம். மறுநாள் காலையில் புடவையெல்லாம் கட்டிட்டு வந்தோடனே ஒரு தனி அழகே வந்துருச்சு எங்களுக்கு. புடவை கட்டினோடனே எந்த திசையில் பொங்கல் வைக்கணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பப்போ நடுவில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் சாரும் அவங்களுடைய ஒய்ஃபும் தான் வந்திருந்தாங்க. கரெக்டாக பொங்கல் வச்சு முடித்தோம். சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. பர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்துச்சு. அவங்களை வந்து பூங்கொத்து கொடுத்து ரிசீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கேருந்து வந்து ஆடிட்டோரியமுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா முளைப்பாரி அதுக்கப்புறம் கரகத்தோடு சேர்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தோமா. எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக பார்த்தாங்க. ஏன்னா நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு வரதே வந்து அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வித்தியாசமாக பார்த்தோன்னே எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் வாசலில் தான் கோலம் போட்டிருந்தோம். அந்த முளைப்பாரியை வச்சு ஒரு கும்மி டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கும்மி பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாட்டு சொதப்பிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்களே ஒரு பாட்டாக பாடிட்டோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாட்டு பாடி தன்னானே தானே மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முளைப்பாரியை மறுபடியும் எடுத்து ஃபோட்டோக்கெலாம் ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் முளைப்பாரியை கொண்டு போய் ஸ்டேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எம்சியாக நான் வந்து இன்றைக்கி பண்ணேன். இது மாதிரி நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம்ங்கிறனால. அதனால் எந்த வீடியோவும் நான் ஒழுங்காக எடுக்கலை. இந்த விழாவை தொடங்குகிறேன். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்தின் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினால் எங்கள் தாய் என்கின்ற பாடல் பாரதியாரின் அருமையான பாடல். ஆம், தமிழ் என்று எப்பொழுது தோன்றியது என ஆராய்ச்சியாளர்களால் கூட அறிவிக்க கூட இயலாத தொன்மையான தமிழ். தேசிய ஒற்றுமை நாட்டுப்பற்றும் நம் கண்கள் போல் என்பதை உணர்த்த தேசிய கீதத்தை விசைப்பலகையின் மூலம் இசைக்க வருகிறார் கவி நாகராஜன். நேஷனல் ஆந்தம். இதெல்லாம் வந்து நேஷனல் ஆந்தமாக வந்து கீபோர்ட் மூலமாக என் பையன் தான் வாசித்தான். ரொம்ப அழகாக வாசித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குத்துவிளக்கு ஏற்றி சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து ஷால்லாம் போத்தியாச்சு. டபுள் வணக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப அழகாக பரதநாட்டியம் ஆடினா. பரதங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான நடனம். அதுலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த விழாவுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. குழந்தைங்களை நமக்கு ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு நம்ம தான் வந்து வழிவகுக்கணும். அதுக்கு எங்கள் குழந்தைங்களையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அவங்க வந்து ரொம்ப அழகாக பொங்கல்னா என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா எல்லா மொழி மக்களும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தமிழில் தான் வந்து இந்த விழாவை வந்து நான் ஸ்பீச் கொடுத்தேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பொங்கல்னா என்ன அப்படிங்கறத நம்ம குழந்தைங்க வந்து சொல்றது ரொம்ப அழகா இருந்துச்சு. Pongal is a happy harvest festival where people says thank you to the sun. I'm gonna say mantra. Guru Brahma, Guru Vishnu, Guru Deva, Guru Sahasraga, Guru Maheshwaraga, Sa Parbrahma, Tasmai Shri Guruve Namaha. Tana Shivane Potri, Ennaku Eva Potri. Ill repute. போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். முத்தான திருவிழா புத்தரிசி திருவிழா ஆதவனுக்கு நன்றி பகரும் விழா ஆதி தந்த வகுத்த விழா தரணியெங்கும் வனம் தரக்கட்டும் கழனியெங்கும் நெல்மணிகள் நிறையட்டும் அழகு கோலங்கள் அணிவகுக்க உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் இஞ்சி மஞ்சள் கொத்துக்கள் மணக்க பொங்கட்டும் புதுப்பானை பொங்கல் இனிக்கட்டும் புது கரும்போடு உங்கள் வாழ்க்கை.
இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பற்றி இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொன்னாங்க, மந்திரங்களும் சொன்னாங்க, உலக நீதியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவிதையும் படித்தாங்க ஒருத்தவங்க மகான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகளில் மட்டும் கிடையாது, விளையாட்டுலேயும் சிறந்தவர்கள்னு காட்டுறதுக்காக விளையாட்டு போட்டி வச்சுருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருக்கும் இந்த விளையாட்டு போட்டி. கயிறு இழுக்கிறது, உரி அடிக்கிறது அப்படின்ட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா விளையாண்டோம். பெரியவங்களும் சின்ன பசங்க மாதிரி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு நேரம் வந்தாச்சு. நமக்கு தமிழர்களோட பண்பாடே வந்து விருந்தோம்பல் தான். விருந்தோம்பல் தலைவாழை இலை போட்டு நாங்கள் வந்து ஒரு 7-8 வகையான பொரியல் வச்சு சாப்பாடு பரிமாறினோம். ஃபஸ்ட்டு வந்து எம்பசி அவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமும் விளையாட்டு இருந்துச்சு நிறையா. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன் லெமன் அந்த ஸ்பூன் கேம் வச்சுருந்தோம், சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கல் சேர் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். இதை நான் வந்து சமத்துவ பொங்கல் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா நாட்டு மக்களும் சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடினது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இறுதி பகுதி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் gift கொடுத்து இந்த விழாவை ரொம்ப நல்லா முடித்தோம். அவங்க சிட்டு ஃப்ரம் எத்தியோப்பியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.